இப்போ ஒரு ஃபுட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா ஃபுட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண நிறைய ஐடியா சொல்லிட்டீங்க. கஸ்டமர்ஸ் எப்படி உள்ள கூட்டிட்டு வருது அது ஐடியா சொல்லுங்க. சொல்லிட்டா போச்சு. இது வந்து பெரிய விஷயம்லாம் இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் மவுண்ட் ரோட்ல ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க. இப்போ உங்களுக்கு 0 கஸ்டமர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் வந்து ஃபேமிலி கிரௌட்னு வச்சுப்போம். நீங்க பக்கத்துல இருக்க கேட்டட் கம்யூனிட்டிஸ், இது உள்ள இருக்கிற இந்த ஷாப்ஸ் லைக் சூப்பர் மார்க்கெட், சலூன்ஸ்ல எல்லாம் 200 கிஃப்ட் கார்ட்ஸ் அங்க கொண்டு போய் கொடுத்துறீங்க கடைக்கு வர சொல்லி. சோ இப்போ அதுல இருந்து 100 கஸ்டமர் மட்டும் வராங்கன்னு வச்சுப்போம். அந்த 100 கஸ்டமர் ஒரு ஃபேமிலியோட தானே வராங்க. 100 பேர் வந்து 3 பேர் அடிஷனலா கூட்டு வராங்க, which is totally 400 people. இந்த 400 பேர் ஆவரேஜா உங்களுக்கு கடையில வந்து 300 rupees ஸ்பெண்ட் பண்றாங்க. So which is equal to 1.2 lakhs of potential sales. இப்போ 0 அந்த கஸ்டமர்ஸ் இன்னைக்கு 400 பேர் ஆயிட்டாங்க. இப்போ வந்த 400 கஸ்டமர்ஸ்க்கு அகைன் நீங்க ஒரு 150 இல்ல 200 rupees gift voucher 400 பேருக்குமே கொடுத்தீங்கன்னா திருப்பி மேபி ஒரு 200 people வரலாம். அந்த 200 people வரும்போது அகைன் 3 people கூட்டு வருவாங்க. So which is equal to about like 600 people. 600 people into 300 rupees again 1.8 lakhs of sales. So totally நம்ம வந்து 0ல இருந்தது 600 பிளஸ் ஆல்ரெடி வந்த 400 people 1000 கஸ்டமர்ஸ் கொண்டு வந்துட்டோம். அண்ட் வந்த ஆடியன்ஸை ரிப்பீட்டேட்டிவா நம்மளுக்கு வர வைக்கிறதுக்கு நம்ம கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் பெஸ்டா இருக்கணும், ஃபுட் நல்லா இருக்கணும், சர்வீஸ் எக்ஸலண்டா இருக்கணும். இது எல்லாமே கரெக்டா மெயின்டைன் பண்ணா நம்ம இந்த கஸ்டமர் ஆடியன்ஸை பில்ட் பண்ணிக்கிட்டே போகலாம். இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 ஸ்ட்ராட்டஜிஸ் உங்களுக்கு வேணும்னா கீழே கஸ்டமர்னு கமெண்ட் பண்ணுங்க. எல்லா டீடைல்ஸும் நானே உங்களுக்கு